கிரேட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 50%க்கு மேலே வந்து அந்த மண்ணீரல் வந்து ரத்த கசிவு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ப்ளஸ் அந்த இடம் அடிபட்டு அந்த இடமே கிழிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஏன் டேஞ்சர்னா ரத்தம் வந்து பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் நல்லா இருக்காரான்னு சொல்லி அப்சர்வேஷன்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. WeCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with WeCare's Melasine Skin Treatment. Call 755-0030-222. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் வந்துட்டு வயிற்றில் அடிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளண்ட் அப்டமன் ட்ராமான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அடிபடும் போது வந்துட்டு பிளண்ட் அப்டமனில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட மண்ணீரல். அதனால் அதை சுற்றி கிளியறது, அதை சுற்றி ரத்தம் சேர்றது, அது வந்து கொஞ்சம் கிழிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இனிஷியலாக அவருக்கு வந்து வலி மட்டும் இருந்திருக்கு, சரியாயிடும்னு பார்க்கும்போது பட் ஆனால் எழுந்துக்க முடியல, கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்காரு, வயிறு வலி அதிகமாகுது, ஆள் மயக்கம் அடையிறாருன்னும் போது தான் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி குறைஞ்சிக்கிட்டே போகுது. வயிறு வந்து எப்பவுமே யார் வயிறு தொட்டு பார்த்தாலும் சாஃப்டாக இருக்கணும், ஆனால் அவருக்கு வயிறு ஒன்று இறுக்கமாயிட்டே போகுதுன்னும் போது ஏதோ ஒரு சரியில்லைன்னு சொல்லி டவுட் பட்டு தான் வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மண்ணீரல் வந்துட்டு வயிறு வீங்கிக்கிட்டே போகும். ஆனால் இன்னொரு இன்ஃபெக்ஷன் ரொம்ப டேஞ்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளீனெக்டமின்னு ஒன்று பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சா அதை தச்சு ரிப்பேர் பண்ண பார்ப்பாங்க, முடியலன்னா அந்த மண்ணீரலை டோட்டலாக வெளியே எடுத்துருவாங்க. கிருமிகள் தாக்குதல் நார்மல் ஆளோட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ டேஞ்சரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஸ்டியாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஒரு கேட்ச் பிடிக்கும்போது அவருக்கு வந்து எலும்பில் அடிபட்டு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப சீரியஸ்ன்ற மாதிரி சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ வந்து ரொம்ப அன்றைக்கி மேட்ச் நம்மளும் பார்த்தோம். ஸ்ரேயஸ் ஐயர் அலெக்ஸ் கேரி நம்ம ஆஸ்திரேலியன் கேப்டன் கேட்சை பிடிக்கும் போது ஒரு பிறன்றாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் வந்துட்டு வயிற்றில் அடிபடுறது வந்து பார்த்திங்கன்னா பிளண்ட் அப்டமன் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அதாவது கிரிக்கெட் பாலு இல்லைன்னா நம்ம பெரல்றோம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு ப்ராட் சர்ஃபேஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வந்து படும்போது அதான் பிளண்ட் அப்டமன். கட்டையில் அடிக்கிறது, குச்சில் அடிக்கிறது, இல்லைனா பால் படுறது, இது எல்லாமே பிளண்ட் அப்டமனில் வந்துடும். ஓகே, ஸோ அப்படி அடிபடும் போது வந்துட்டு நிறைய வந்து ப்ராப்ளம்கள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபோர்ஸை பொறுத்து, எந்த பொசிஷனில் வேறாங்கன்னு பொறுத்து. இப்போ அந்த இடத்துல வயிற்றில் பொறுத்த வரைக்கும் நிறைய உறுப்புகள் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த பிளண்ட் அப்டமனில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட மண்ணீரல். அதுதான் நம்ம மெடிக்கல் டேர்மில் ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமனாக ஒரு ஆக்சிடென்ட்டே ஆகுது, ஒரு கார் டயர் நம்ம மேலே ஏறுது, வயிற்றில் ஏறுது, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணீரல் ஈஸியாக அடி வாங்கும். ஏன்னா மண்ணீரலோட ஸ்ட்ரக்சர் அப்படி. ஓகேங்களா, அது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், ஒரு மாதிரி வந்து ஒரு இடத்துல ஃபேர்மாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக மெசையறதுக்கு, பசையறதுக்கு எப்படி சொல்லலாமோ சொல்லலாம் தமிழில், அந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை சுற்றி கிளியறது, அதை சுற்றி ரத்தம் சேர்றது, அது வந்து கொஞ்சம் கிழிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு மண்ணீரல் ட்ராமா ஏற்பட்டிருக்கு. இனிஷியலாக அவருக்கு வந்து வலி மட்டும் இருந்திருக்கு, சரியாயிடும்னு பார்க்கும்போது பட் ஆனால் எழுந்துக்க முடியல, கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கார், ஒரு மாதிரி வயிறு வலி அதிகமாகுது, ஆள் மயக்கம் அடையிறாருன்னும் போது தான் சம்திங் ஃபிஷி, சம்திங் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நியர்பை சிட்னியில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ன்றதுனால அட்மோஸ்ட் கேர் எடுக்கணும். அப்போ அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஷர்ட்டை நம்ம டிஷர்ட்டெல்லாம் அவுத்துட்டு ஏதாவது ரிப்ஸில் அடிபட்டிருக்கும் போல், எலும்பில் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரே எடுக்கும்போது எலும்பில் வந்து முறிவு எதுவும் பெருசாக இல்லை, ஃப்ராக்சர் எதுவும் இல்லை அப்படின்னும் போது தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி குறைஞ்சிக்கிட்டே போகுது, அவருக்கும் வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குறது அதிகமாகுது, பிபி குறைஞ்சிக்கிட்டே போகுது. வயிறு வந்து எப்போவுமே யார் வயிறு தொட்டு பார்த்தாலும் சாஃப்டாக இருக்கணும், வயிறு தொட்டால் உள்ளே போகணும். ஆனால் அவருக்கு வயிறு ஒன்று இறுக்கமாயிட்டே போகுதுன்னும் போது ஏதோ ஒரு சரியில்லைன்னு சொல்லி டவுட் பட்டு தான் வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மண்ணீரல் வந்துட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, மண்ணீரலும் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எடுப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து அவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக நம்ம வந்து முதல்கட்ட பார்வையை வைக்கலாம். இப்போ இந்த மண்ணீரல் வந்து அடிபட்டிருக்குன்னா அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க? இல்லை, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மண்ணீரல் பொறுத்த வரைக்கும் அடிப்படுதுன்னும் போது நிறைய கிரேடிங்ஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ அடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எவ்வளோ அடி அப்படின்றத வந்துட்டு நிறைய அசோசியேஷன், அமெரிக்கன் அசோசியேஷன், யூரோப்பியன் அசோசியேஷன் நிறைய கிளாஸிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. கிரேட் 1லேருந்து கிரேட் 5 வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரத்தக்கட்டு மட்டும்தான், மண்ணீரல் அடிபட்டிருக்கு, ஒரு ரத்தக்கட்டு மட்டும்தான், அது பேர் தான் ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுவும் 20 விழுக்காடுக்குள்ளே தான் இருக்குன்னா அது கிரேட் 1.
20 விழுக்காடுக்கு கொஞ்சம் மேலே வந்து ரத்த கசிவு வந்து இருக்குது. அதே மாதிரி 3 சென்டிமீட்டருக்கு மேலே கிழிவு ஏற்பட்டிருந்ததுன்னா கிரேட் 2. இந்த மாதிரி ஒரு கிரேடுக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. இதில் ரொம்ப டேஞ்சர் வந்து கிரேடு 4 மற்றும் கிரேட் 5, அதாவது தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிற கிரேடுங்க. கிரேடு 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 50%க்கு மேலே வந்து அந்த மண்ணீரல் வந்து ரத்த கசிவு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ப்ளஸ் இந்த மண்ணீரலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அதில் சென்டர் பகுதியில் ஹைலம்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் மண்ணீரலுக்கு முக்கியமான ரத்த குழாய்கள் உள்ள செல்கிறது. அந்த இடம் அடிபட்டு அந்த இடமே கிழிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். அதுதான் கிரேட் 4 கிரேட் 5ன்னு வருது. ஸோ 50%க்கு மேலே ரத்தக்கட்டு ப்ளஸ் மெயின் இடத்துலையே அடி ப்ளஸ் ரத்த அந்த கிளியலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குன்னா அது கிரேட் 4 கிரேட் 5 வருது. அந்த மாதிரி கண்டிஷன் ரொம்ப டேஞ்சர். ஏன் டேஞ்சர்னா ரத்தம் வந்து பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மண்ணீரல்ன்றது ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு. ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுற ஒரு உறுப்பே வந்து பார்த்திங்கன்னா மண்ணீரல்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ளீன் தான். ஆர்பிசிஸோட ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரத்த செங்கல் ஸ்டோர் ஹவுஸ்னு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு அடிபட்டு கிரேட் 4 கிரேட் 5 இருந்ததுன்னா அப்போ எமர்ஜென்சியாக நம்ம சர்ஜரி பண்ணி ஆகணும். ஆனால் இவர் கேஸ் லக்கிலி வந்துட்டு கிரேட் 2 இன்ஜுரி மாதிரி தான் இருக்குது. ஸோ கிரேட் 1 கிரேட் 2னும் போது நம்ம சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம அப்சர்வேஷனில் தான் வைப்பாங்க. என்னன்னா அதுவே ரத்தம் வந்து கட்டிக்கும் கொஞ்ச நேரத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அது வரைக்கும் ரத்தம் வந்து கட்டலை ப்ளீட் ஆகலைன்னு உறுதி செய்யறதுக்கான மருந்துகள். அவர் வந்து ஷாக்குக்கு, ஏன்னா இப்போ பிரச்சனைங்க என்ன வருது, ப்ளீட் ஆகிட்டே இருந்ததுன்னா உடம்போட ரத்த அழுத்தம் குறையுது. பிபி குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ ரத்த அழுத்தம் குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு சலைன் ஃப்ளூயிடு, அயனட் ட்ராப்ஸு இந்த மாதிரி மருந்துங்களெல்லாம் உள்ளே செலுத்திக்கிட்டு அவர் நல்லா இருக்காரான்னு சொல்லி அப்சர்வேஷன்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. வயிறு வலிக்கு ஒரு சில மருந்துகள் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து ப்ளீடிங் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வீக்கம் வந்து தானாகவே 1-2 நாளில் வத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இது கிரேட் 1 கிரேட் 2 இன்ஜுரினால அப்சர்வேஷன்லேயே சரியாயிருக்கு. சர்ஜரியோட அவசியம் தேவைப்படலை அப்படின்றது தான் வந்து பார்வை. இப்போ இந்த ரத்த கசிவு வந்து ஃபியூச்சரில் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குமா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் 2 இதுவாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த ரத்த கசிவுனால வந்துட்டு உடனே வயிற்றில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா வயிறு வீங்கிக்கிட்டே போகும், வயிறு ரொம்ப கல் மாதிரி ஆகிடும், அப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது, நில்பர் ஓரலில் வச்சுருவாங்க. ஏன்னா வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுனால. ஸோ இந்த டைம் அப்போ வந்துட்டு வயிற்றில் வந்து ஏதாவது கிருமிகள் தாக்கலாமானா கண்டிப்பாக தாக்கலாம். ஏன்னா பிளட் வெளியே வந்துருச்சுனால தாக்கலாம். அது வந்து ரொம்ப டேஞ்சர். அந்த கண்டிஷன் பேர் தான் வந்து பாக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷன். இதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் அதாவது இன்றைக்கி நடந்ததுன்னா அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்னொரு இன்ஃபெக்ஷன் ரொம்ப டேஞ்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணீரல் பிரச்சனை வரும்போது அந்த ஸ்ப்ளீனெக்டமின்னு ஒன்று பண்ணுறாங்க. எப்போனா நான் சொன்னல இந்த கிரேட் 4 கிரேட் 5 இந்த மாதிரி கண்டிஷன் ரொம்ப சிவியர் அப்படின்னும் போது அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணுவானுங்களே. ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் அதை தச்சு ரிப்பேர் பண்ண பார்ப்பாங்க. முடியலன்னா அந்த மண்ணீரலை டோட்டலாக வெளியே எடுத்துருவாங்க. அது பேர் தான் ஸ்ப்ளீனெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணீரலையே டோட்டலாக எடுத்துடுறது. ஏன்னா மண்ணீரல் இல்லாமல் ஒருத்தர்னால உயிர் வாழ முடியும். ஓகேங்களா, முடியும். ஓகேங்களா, ஆனால் என்னன்னா வந்து வெளியே இருந்து நம்ம நிறைய ப்ரொடெக்ஷன் தரணும். இப்போ தைராய்டு இல்லாமல் ஒருத்தர் உயிர் வாழ முடியுது. ஓகே, எப்படின்னா நீங்கள் தைராய்டு மாத்திரை டெய்லி போட்டுக்கணும். ஏன்னா தைராய்டு செய்கிற வேலையே இல்லை இப்போ. அப்போ தைராய்டு மாத்திரை நீங்கள் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஸ்ப்ளீனோட வேலையை நம்ம வெளியே இருந்து கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஏன்னா ஸ்ப்ளீன் மெயின் வேலை என்ன, ஃபில்டர் பண்ணி அனுப்புறது. அப்போ அந்த ஃபில்டரிங் ப்ராசஸை வந்துட்டு நம்ம வந்து நம்ம வந்து வெளியே இருந்து வந்து நம்ம எப்படி பண்ண முடியுன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்ப்ளீனை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா உடம்போட அந்த மெயின் ஃபில்டர் யூனிட் போயிடுச்சுன்றதுனால கிருமிகள் தாக்குதல் நார்மல் ஆளோட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ டேஞ்சரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம். அதனால தான் இந்த போஸ்ட் ஸ்ப்ளீனெக்டமி பேஷண்ட்டுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ப்ளீனெக்டமி பண்ணிட்டாங்கன்னா அவங்க பலவிதமான தடுப்பூசிகள் போட வேண்டிய தேவைகள் உள்ளது. நியூமோகாக்கல்னு சொல்லக்கூடிய நிமோனியா தடுப்பூசி, பன்னிக்காய்ச்சல் தடுப்பூசி, கக்குவான் தடுப்பூசி, டெட்டனஸ் தடுப்பூசி, இந்த மாதிரி தடுப்பூசிங்களாம் அவங்களுக்கு செலுத்துவாங்க. ஸோ லக்கிலி இவருக்கு ஸ்ப்ளீனில் வந்து எடுக்கலை, ஸ்ப்ளீன் இன்ஜுரி அவ்வளோ சிவியராக இல்லாததுனால இவருக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஸ்ப்ளீன் நார்மலாக ஆகிடுச்சுன்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி அனுப்பிச்சிடலாம். ஆனால் இந்த ஸ்ப்ளீன் எடுத்துட்டாங்கன்னும் போது இவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா தேர் ஆல் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், அதாவது எதிர்ப்பு சக்தி குறைவான ஆட்கள். இப்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் சார். அவருக்கு அடிப்பட்டவனே உடனே எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா என்ன இருக்கும் சார்? கண்டிப்பாக வந்து உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா, சிவியர். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த கிரேட் 1 2 இருந்தீங்கன்னா மேபி
சான்ஸ் இருக்குது நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு, ஓகேங்களா. பட் ஆனால் அந்த வலி உங்களை சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா இது அடிப்பட்ட உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் என்னென்னா லெஃப்ட் அப்பர் இந்த அப்பர் குவாட்ரண்ட் இருக்குல்ல, வயிற்றோட இந்த அப்பர் இதில் தான் வந்து ஸ்ப்ளீன் இருக்குது. அவர் நெஞ்சை தான் பிடிச்சி, ஆமாம், இங்கே தான் கரெக்டாக ஸ்ப்ளீன் இருக்குது, ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து 9வது ரிப்பு 10வது ரிப்பு 11வது இந்த 3 ரிப்புக்குள்ளே தான் ஸ்ப்ளீன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செம்ம பெயின் வரும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ளீனோட வலி இங்கே மட்டும் இல்லாமல் ஷோல்டரோட லெஃப்ட் சைடில் பரவும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வலிக்கும், இங்கே வலிக்கும். அந்த வலி வந்து உங்களை வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக ஒரு மருத்துவரை தேடி நீங்கள் போய் தான் ஆவீங்க. அப்போ மருத்துவர் வந்து நான் அடிபட்டுச்சேன்னு கேட்கும் போது உங்கள் பதில் ஆமாவாக இருக்கும். ஆமாம் அடிபட்டுச்சு, இந்த மாதிரி பால் அடிச்சிட்டாங்க, பேட் அடிச்சிட்டாங்க, கட்டையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது உடனே டாக்டருங்க அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் அப்படின்றதுனால ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஃபார் ட்ராமான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஸ்ப்ளீனை சுற்றி ரத்த கசிவு இருக்குன்னா கேஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ கேஸ் கன்ஃபார்ம் ஆகும்போது என்ன கிரேடுன்னு பார்த்துட்டு அதுக்கு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. என்ன கிரேடுன்னு பார்த்துட்டு இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணுமா இல்லை அட்மிஷன் ஆகி இருக்கணுமான்ட்டு. தயவு செஞ்சு வீட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு வலி உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னும் போது வீட்டில் தயவு செஞ்சு இருக்காதீங்க. இப்போ ஸ்ரேயஸ் ஐயரே பார்த்தீங்கன்னா அவர் அந்த கிரவுண்டில் உடனே கொலாப்ஸ் ஆகி அப்படியே இருந்துட்டாரு. அவருக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, வயிறுலாம் ரொம்ப இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ஏதோ சம்திங் ராங். அப்போ உடனே அவங்ககிட்ட மருத்துவ குழு இருக்குது, அங்கேயே செக் பண்ணுறாங்க. பிபி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு சாமானிய ஆள் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து வரும்போது என்ன ஏதோ அடிபட்டுருச்சு பரவாயில்ல அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் மாத்திரை போட்டுக்கலாம், சும்மா தசை வலியாக இருக்கும், எலும்படியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மருத்துவமனை நம்ம ஊரில் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைனா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்மக்கிட்ட நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலும் ஒரு கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் நம்மக்கிட்ட மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி உள்ள அங்கே போயிருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் காசு இருக்குன்னா சின்ன நர்சிங் ஹோம் போங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது தான் மெயின். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் 1 லட்சம் கொடுத்து பண்ணணும்னு இப்போ யாரும் சொல்லலை. உயிர் போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல எனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு 500,000 ரூபாய் செலவில் வந்துட்டு நம்ம முதல்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ப்ராப்ளம் இருக்குது, ஆமாம் ரத்த கசிவு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குங்க, அட்மிட் பண்ணணும்னா அப்போ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்கே போய் அட்மிட் ஆகணுமோ ஆயிருங்க. என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா வீட்டுக்கு போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன ஆகும்னா அந்த வலி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வலி அப்படியே நம்ம வந்து மாத்திரை போட்டோன்னா அந்த வலி மாத்திரை கொஞ்சம் வலியை கேட்கும். வலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பார்க்கலான்னு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளே பார்த்து ரத்தம் லீக் ஆகிட்டே இருக்கும். ரத்தம் லீக் ஆகினே இருக்கும் போது என்ன ஆகுன்னா பிபி உங்களுக்கே தெரியாமல் குறைய ஆரம்பிப்போம். ஆள் மயங்கிடுவீங்க. ஆள் மயங்கும் போது நம்ம வீட்டாளுங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா பாவம் அசந்து தூங்கிட்டு இருக்கான் போல், வலி போல் இருக்குது, தூங்கட்டோம்னு நினச்சிப்பாங்க. ஆனால் திருப்பி வந்து எழுப்பும் போது பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பெயின் டெவலப் ஆகுது, போஸ்ட் ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா ஒரு தடவை போய் பார்த்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கா, இல்லை உள்ளே இருக்கிற உறுப்புகள் அடிபட்டிருக்கா, இல்லைன்னா அதாவது ரத்த கசிவு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுல ரொம்ப நல்லது, எந்த தப்பும் கிடையாது. இல்லை இதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட்டே விளையாட முடியாது, இது ரெக்கவரி ஆகிறதுக்கு எவ்வளோ நல்லது சார்? கண்டிப்பாக ஒரு 1 மந்த் எடுக்கும், ஓகேங்களா. ஒரு 1 மந்தாவது வந்துட்டு ஒரு நல்ல பெட் ரெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி அவாலுவேட் பண்ணுவாங்க, ரத்த கட்டெல்லாம் ஃபுல்லாக சரியாயிடுச்சா, வீக்கெல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து அவர் வந்து விளையாடுறதுக்கு அந்த ஃபிட்னஸுக்கெல்லாம் 6 மந்த்ஸ் டைம் எடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஆமாம், நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இல்லைனா வந்து இப்போ ஒன்றும் அர்ஜென்ட்டும் இல்லை. அவரோட அடுத்த டாஸ்க் வந்து 2027 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிற வேர்ல்டு கப் தான். அதுதான் நம்ம ரோக்கோ காம்பினேஷனு, நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் காம்பினேஷன் தேவைப்படுது. T20க்கெலாம் நம்ம இன்னொரு குரூப்பை தனியாக வச்சுருக்காங்க. அதனால் திருப்பி 2027 அவர் பர்ஃபெக்டாக வந்துடுவார். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது ரொம்ப நல்ல செய்தி. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். WeCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with WeCare's Melasine Skin Treatment. Call 755-0030-222. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியா நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்